ஷீனோ, பிரேக் எடுக்கலாமா ப்ளீஸ்? நடந்து நடந்து என் உடம்பெல்லாம் ஒரே சோர்வா இருக்கு. இப்படி புலம்பிக்கிட்டே வர்றதுக்கு உனக்கு தெம்பு இருக்குன்னா கண்டிப்பா நடக்கிறதுக்கும் உனக்கு தெம்பு இருக்கும். முடியாது. போயும் போயும் இப்படி ஷீனோ கூட தனியா ஒரு மிஷனுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. எல்லாம் என் நேரம். நாளைக்கு மோட்டோயோஷி கிராமத்துல டோபே காகிட்ஸுக்கு இறுதி சடங்கு நடக்க போகுது. அவங்க தான் அந்த கிராமத்திலேயே பணக்கார குடும்பம். நீங்க 2 பேரும் அங்க போகணும். பாதுகாப்புக்கு தான் வர சொல்லிருக்கீங்களா? அதுக்கு எதுக்காக இந்த நருட்டோவை என் கூட அனுப்புறீங்க? இப்ப எதுக்கு நீ அப்படி சொன்ன? என்னோட கடைசி நேரத்துல கூட இவன் வரக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன். உனக்கு எவ்வளவு தைரியம்? நீ சொல்றத நானும் ஏத்துக்கிறேன். Emotional damage. குடும்பத்துக்கு சொந்தமா இருக்கிற மலைகள்ல ஏகப்பட்ட மூலிகைகள் இருக்கு. இந்த சொத்து மொத்தமும் என் பேருக்கு வந்துட்டா நான் என் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருப்பேன். ஆனா சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சாலும் மொத்த சொத்து என் கையை விட்டு போயிடும். கண்டிரிக்காம இருக்க முடியும்னு தோணல. ஆனா இந்த உயிரிலேயே எனக்கு இன்னொரு குறுக்கு வழியும் போட்டிருக்கு. இதோ இங்க பாருங்க, இறுதி சடங்குல நான் எனக்கு பதிலா வேற யாரையாவது கலந்துக்க வைக்கலாம். இந்த வேலைக்காக தான் நான் லீஃப் வில்லேஜ் கிட்ட உதவி கேட்டேன். வரப்போற ஆள் என்ன ஆனாலும் சரி சிரிக்கவே கூடாது. இந்த மிஷன் இவனுக்கு ஏத்ததுன்னு ஏன் சொன்னாங்கன்னு இப்பதான் புரியுது. சிக்கிது, சாப்பிடலாமா? இரு, இத முதல்ல நான் டேஸ்ட் பண்றேன். என்ன சொல்றீங்க? சொத்துக்காக என்ன கொல்ற அளவுக்கு போவாங்கன்னு சொல்றீங்களா? தெரியல, ஆனா ஜாக்கிரதையா இருக்கிறதும் தப்பு இல்லல்ல. என்னாச்சு? அப்ப எல்லாரும் சாப்பிடலாமா? இப்போ ஷீனோ எதுக்காக சிரிச்சான்? சிரிக்கிறத பார்த்தா இதுல கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தோணுது. இந்த சாப்பாட்டுல சிரிக்க வைக்கிற மருந்த கலக்கி இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உடம்பெல்லாம் எனக்கு நடுங்குது. நீ தான் இந்த வேலையை முடிக்கணும். எனக்கு பதிலா நாளைக்கு இறுதி சடங்குக்கு நீ தான் போகணும். இதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப சரி நருட்டோ, நீதான் இந்த வேலையை முடிக்கணும். ஆனா உன்னால இதை செய்ய முடியுமோன்னு எனக்கே சந்தேகமா தான் இருக்கு. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். பாதிரியார் வந்துட்டார். யாருன்னு சொன்னாங்க. ஆனா இவரை பார்க்கும் போதுதான் எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. சிரிக்காத. அப்போ சரி, நாம இறுதி சடங்கு ஆரம்பிக்கலாம். உருண்டு போச்சே. காத்தடிச்சிருக்கோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அது உன்னுடைய சிரிப்பு சத்தமா? எனது நானா? இறுதி சடங்குல நான் ஏன் சிரிக்க போறேன்? பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. அது ரொம்ப சின்ன கிராமமா இருந்தாலும் அங்க ரொம்ப நிம்மதியா இருந்தேன். இப்பவும் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு அழகான இளவரசி, அப்புறம் அவங்கள பாத்துக்கிறதுக்கு 2 நிஞ்சா பாடி கார்ட்ஸ். ஆனா அந்த 2 பேரும் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு போடாத சண்டையே கிடையாது. இப்பவும் அதே மாதிரி இருக்காங்களான்னு தெரியல. உங்க கற்பனை குறை இல்லையே இல்லையா? நல்லா நம்ம கிராமத்துக்குள்ளேயே சின்ன சின்ன வேலை செஞ்சுக்கிட்டு போர் அடிச்சது. நீங்க எல்லாரும் மிஷனுக்கு போயிட்டு இருந்தீங்க தெரியுமா? இது வணிகர்களை நம்ம கூட்டிட்டு போற ஒரு சாதாரண எஸ்கார்ட் மிஷன் தான். பரவாயில்ல விடு. 1000 திருடர்களை எதிர்க்கிற மாதிரி நாமளே கற்பனை பண்ணிப்போம். திரும்ப போனதுக்கு அப்புறம் நாமளும் நம்ம கதைகளை எல்லாருக்கும் சொல்லுவோம். பெருமையா பேசுற பழக்கத்தை விடவே மாட்டியோ? நீங்களா யாரு? உதவி பண்ண வந்திருக்கோம். லேண்ட் ஆஃப் கிரீன்ஸ் சேர்ந்த வணிகர்கள் நீங்களா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, அது நாங்க தான். நல்லதா போச்சு. உங்களை பாதுகாப்பா எஸ்கார்ட் பண்றதுக்காக எங்களை அனுப்பியிருக்காங்க. எங்க இருந்து வரீங்க? இத பாத்தீங்களா? ஹிடன் லீஃப் வில்லேஜ். உங்களை திருடர்கள் கிட்ட இருந்து காப்பாத்ததான் நாங்க வந்திருக்கோம். அப்படின்னா சரி. என்னுடைய பேரு கேகோஸ்கே. அப்புறம் இது யுரேனோஷின். அப்புறம் இது ஷூன். அப்புறம் என் பேரு மம்மிஜி. தடுறதுக்கு ஆல்டவன் யோசிச்சுட்டு இருந்தோம். கரெக்டா வந்துட்டீங்க. நீ என்ன சொன்ன? நீங்க நிறைய சாப்பிடுவீங்களோ? இதுலயே தெரியுது நீங்க ஏன் இவ்ளோ பலசாலியா இருக்கீங்கன்னு.
உனக்கு வேணுமா? பலசாலியா இருக்கவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் நீ என் பலத்தை பார்க்க வேலை செல்லும். இப்போ வித்த காட்டிக்கிட்டு இருக்கான், அப்புறம் கண்டிப்பா வருத்தப்படுவான். ஆமா, நீங்க மட்டும் என்ன ஒய்யாரமா நடந்து வந்துகிட்டு இருக்கீங்க? அவர் தள்ள வேண்டாம். யாரும் கவலைப்படாதீங்க. இவன் சொல்றதுக்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். இந்த பொடி பையனும் எதுக்கும் உதவாத ஒருத்தனாதான் இருப்பான். ஏன்னா இப்போ நான் யாருங்கறத காட்டுறேன், இருங்க. நீங்க 2 பேரும் தேவையில்லாம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கேக்குஸ்க்கு எங்க போனா? அவனுக்கு அவசர வேலை ஒண்ணு வந்திருக்கு, அதனாலதான் அவன் போயிருக்கான். இப்போ புரியுது, அவசரமான வேலையா தான் இருக்கும். என்ன வேலை நருட்டோ? அதாவது ஒரு சின்ன பிரேக் எடுத்து மரத்துக்கு தண்ணி காட்டுறதுக்கு போயிருப்பாரு. நருட்டோ, ஃப்ளவர் ஷூரிகேன். இதுதான் என்னுடைய கடைசி தாக்குதல். ஃப்ளவர் நிஞ்சா ஆன் ப்ளூம் மேரிட் ஆஃப் ஃப்ளவர். ஒருவேளை ஃப்ளவர் ஷோ நடத்தினா கண்டிப்பா ஓன் ஜூட்ஸோ தான் முதல் பரிசு வாங்கும். நக்கல்யா அவனுக்கு. கொஞ்சம் உங்க பிளான் என்னங்கறத சொல்ல முடியுமா? கவனமா கேளுங்க. சாம்பிளுக்கு மொத்த 10 இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு நிமிஷம், அத நீங்க ஏதாவது சாப்பாடு மாதிரி யோகிக்கிறீங்களா? அப்படி எதுவும் இல்ல. அப்போ ஓகே, நாம அத ராமனா வச்சுக்கலாமா? ஆனா நருட்டோ, அது இப்ப அவ்வளவு முக்கியமா? பரவாயில்ல, இது நம்ம ரேமன்னு எடுத்துப்போம். சில பேர் இந்த 10 பவுல் ரேமனை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ரேமனை பாதுகாக்க மொத்தம் 3 பேர் இருக்காங்க. சோ ஒவ்வொருத்தரும் மொத்தம் 3 பவுல் ரேமனை பாதுகாக்க வேண்டியதா இருக்கும். அதெல்லாம் முடியாது. விலன்கள் வர்றதுக்கு முன்னாடி அந்த மொத்த ராமனையும் நம்ம சாப்பிடுறதுதான் நல்லது. இல்லனா ராமன் அவங்களே முடிச்சிருவாங்க. நருட்டோ, நாம இந்த ராமனை பசியில இருக்கிறவங்களுக்கு டெலிவர் பண்ணி ஆகணும். நாமளே அதை சாப்பிட கூடாது. ஆனா சூடா இல்லனா ராமன் சொத சொதன்னு ஆயிடும், சாப்பிட முடியாது. சரி, நாமளும் கிளம்பலாமா? நீங்க எங்களை பாதுகாப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஜோஜி, என்ன? இவங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு நீ முதல்ல கிளம்பு. நான் கொஞ்சம் பின்னாடி போய் நாம ட்ராப் செட் பண்ணி வச்ச இடத்துல என்ன நடக்குதுன்னு பாக்கணும். ஆனா நீ வேற வழியில போனா அந்த எதிரிங்க இருக்கிற இடத்துக்கு தானே போய் சேருவே. அதெல்லாம் பரவாயில்ல. யாராவது வந்து நம்மள தாக்குவாங்களான்னு என்னால வெயிட் பண்ணிக்கிட்டு உட்கார முடியாது ஜோஜி. நாருட்டோ, அவன் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறான். நம்ம போட்ட பிளானுக்கும் அவன் பண்றதுக்கும் சம்பந்தமே இல்ல. எப்படி என்னால 5 பேரை சமாளிக்க முடியும்? பிளான் நாசமா போச்சா?